Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா சோ இந்த PC build வீடியோ எடுக்கிறதுக்கு டைமிங் கிடையாது. சோ இந்த கஸ்டமர் என்கிட்ட பேசின ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு வீடியோ சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். சோ இது கஸ்டமருக்கு இப்ப RTX PC build 3060 ஓட 12GB. சோ இது வந்து கஸ்டமர் வந்து 15 நாளைக்கு முன்னாடி சேம் இதே கிட்ட ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாரு. சோ இப்போ அவர் என்கிட்ட கால் பண்ணி சேம் எனக்கு அதே கிட்ட இன்னொன்னு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் பண்றான்ற டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு சொன்னாரு. சோ அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சு அந்த வீடியோ போடுறேன். ஸோ இன்னைக்கு இந்த கஸ்டமருக்கு நம்ம பிசி பில்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த பிசி பில்டு ஆல்ரெடி ஒரு பிசி போயிடுச்சு. ஸோ சேம் அதே எனக்கு கான்ஃபிகரேஷனில் இன்னொரு பிசி வேணும் கேட்டதுனால இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் கம்ப்யூட்டர் டீடைல் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் உங்களுக்கு பிசியோட பில்டிங் வீடியோ எல்லாத்தையும் டீடைலாக காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட ஒரு 2 monthsக்கு முன்னாடி ஒரு பிசி பில்டு கொட்டேஷன் வாங்கினார். கஸ்டமரோட ஏரியா சென்னை. திட்டத்திட்ட நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1,85,000 ஒரு பிசி பில்டுக்கு நம்ம கொட்டேஷன் கொடுத்தோம். ஆனால் அவர் வந்து சென்னையில் ஏதோ ஒரு யூடியூபர்கிட்ட 2,15,000 பிசி பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது சென்னையில் லோக்கல் மார்க்கெட்டில் விசாரிச்சிருக்காரு. அங்கே 5,000 அவருக்கு டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மள்ட்ட 25,000-30,000 டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத ரொம்ப நேரம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சில கான்டாக்ட்ஸும் அதிகமாக இல்லாதனால அவர் அப்போதைக்கு அவசரத்துக்கு அந்த பிசி பில்டை அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிசியில் சில டவுட்ஸ்லாம் கேட்டார். அதை நம்ம கிளியர் பண்ணோம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு பிசி பில்டுன்னு கேட்டார். ஸோ நம்ம அதையுமே பிசி பில்டுக்கான கொட்டேஷன் அனுப்பிச்சோம். ஸோ நம்மள்ட்ட பிசி பில்டு கொட்டேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் கான்டாக்ட் பண்ணல வித்தின் 1 hour கொட்டேஷன் அனுப்புவாங்க. டெலிவரி நீங்கள் 5 லட்ச ரூபா பிசி பில்டாக இருந்தாலும் சரி வித்தின் 48 to 72 working hours 2 to 3 days நம்ம டெலிவரி பண்ணுவோம். ஸோ இதை கஸ்டமர் இம்ப்ரெஸ் ஆனது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் எங்கேயோ பிசியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு சென்னை லோக்கல்லையே. ஸோ கொட்டேஷன் ப்ரிப்பரேஷனே 2 days ஆக்கியிருக்காங்க. 2 நாள் கழிச்சு கொட்டேஷன் கொடுத்துட்டு இவர் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 5 to 7 working days 7 நாளைக்கு அப்புறம் தான் அந்த பிசியை டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அஸ்யூஷுவலாக அப்படி தான் நடக்கும்னு நினைச்சு விட்டுட்டாரு. ஸோ செகண்ட் நம்மள்ட்ட ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பிசிக்கு இந்த பிசி கொட்டேஷன் கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அந்த பிசி பில்டை அவர் பர்ச்சேஸ் பண்ணாரு. ஸோ முதல் நாள் கொட்டேஷன் வாங்குறாரு. ஈவினிங் ஒரு 2 o'clock 3 o'clock கன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ மறுநாள் காலையில் 11 மணி 12 மணிக்கு அவர் வீட்டில் பிசி ரெடி. அவர் அப்படியே ஷாக் ஆயிட்டார். இது எங்களுக்கு ஷாக் கிடையாது. நாங்கள் இப்படி தான் பிசி பில்டு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வித்தின் 48 working hours நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். அது எவ்வளோ பெரிய பிசி பில்டாக இருந்தாலும் சரி. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம ப்ராப்பர் பிராண்டோட டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே ரெடி ஸ்டாக்ஸில் இருக்கும். ரெண்டாவது ரெடி ஸ்டாக்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான கொட்டேஷன் ப்ரிப்பரேஷனை பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 48 working hours உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இது எங்களுக்கு அஸ்யூஷுவல். ஸோ இது இப்போ வெளியிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்காது. ஸோ கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு டைமிங் எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி அவங்க இன்னொருத்துல பேமெண்ட் பண்ணி இந்த மாதிரி அதாவது அவரும் வாங்கியிருக்கிறது ஒரு கடையில் கிடையாது இன்னொரு யூடியூபர்கிட்ட வாங்கியிருக்கிறதுனால திட்டத்தட்ட 30,000 ரூபாய் வீணாச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ அதுக்கு அடுத்த டவுட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம 1,85,000 கொட்டேஷன் கொடுத்தோம். 2,15,000 வெளியில் வாங்கிட்டாரு. ஸோ செகண்ட் இந்த 80,000 பிசி பில்டு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் ஆர்கிடெக்சர். ஸோ ஸ்கெட்சப் 3D Max லூமியான இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் 2,15,000 வாங்கின பிசி பில்டுக்கும் இந்த 80,000 பிசி பில்டுக்கும் ஸோ அவரோட டைமிங் மிச்சம் சேவ் ஆகுறது வெறும் 3 நிமிஷம். ஸோ லூமியானில் ஒரு ப்ராஜெக்டை ரெண்டரிங் பண்ணுறாரு. ஸோ அது 21 நிமிஷத்தில் இது முடியுது. ஸோ அது 2,15,000 அது வாங்கியுமே 18 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ 3 நிமிஷத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவரோட ஃபீட்பேக்கை கொடுத்தாரு. சேம் அந்த பிசி நம்ம கொடுத்த 80,000 பிசி அவருக்கு வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால சேம் அதே கிட்ட எனக்கு இன்னொன்று போட்டிருக்குன்னு சொல்லி தான் இருக்காரு. ஸோ இந்த 80,000 கஸ்டமருக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிசி பில்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே காம்பனன்ஸை ஹை ஆக்க ஸோ உங்களுக்கு அந்த எஃபிஎஸும் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேமிங்க்கு யாருக்கும் பிசி பில்டு அதிகமாக கொடுக்கறது இல்லை. ஸோ அவங்கள்ட்ட அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதிகமாக செல் அவுட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங், ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங், ஸோ லூமியான், ஸ்கெட்சப், 3D Max ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சைடுக்கு மட்டும் தான் பிசி பில்டு அதிகமாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் யூசர்ஸ்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீடியோ எடிட்டிங்க்கு நீங்கள் நார்மலாக ஒரு 80,000 பிசி பில்டு பண்ணுறீங்க. ஸோ ஒரு 1,10,000 பண்ணுறீங்க அப்படின்னா சில பெரிய லெவலில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகாது. ஸோ அந்த 20,000 30,000 டிஃப்ரெண்ட்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 20 செகண்ட் 10 செகண்டுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் உங்களுக்கு அந்த ரெண்டரிங் டைமிங். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு பிசி பில் பண்ணுறீங்க ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு பிசி பில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா 2 லட்ச ரூபாய்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு பிசி பில்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்க்குன்னு சொல்லி சில பேசிக் ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த பேசிக் ரெக்யர்மெண்ட்லயே நீங்க தாராளமா பக்காவா அசிஷுவலா பண்ணலாம். இல்ல உங்கள்ட்ட காசு நிறைய இருக்கு, நான் 3 லட்சம் கொடுக்க தயார், 4 லட்சம் கொடுக்க தயாரா நீங்க ஓகே தான். இருந்தாலும் இந்த மாதிரி 3 லட்சம் ரூபாய்க்கு தான் பிசி பண்ணி தான் 2.5 லட்சம் ரூபாய்க்கு தான் பிசி பண்ணி தான் நீங்க இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி 40,000 ரூபாய் பட்ஜெட்ல நீங்க எல்லா விதமான லூமியான் 3D Max SketchUp ப்ரோலாம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ 2-3 டேஸ் முன்னாடி திட்டத்திட்ட ஒரு 3-4 பேருக்கு பிசி பில்ட் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். ஃபுல்லா ப்ரொஃபஷனல் யூசர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நீங்க எல்லா ஒர்க்கும் பண்ணலான்றத வேல்யூ ஃபார் மணின்ற ப்ராடக்ட்டை தான் நம்ம சேனல்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மள்ட்ட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றதுல துணியில பயமும் தயக்கம் தேவைக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பிராண்டோட டைரக்ட் பிராண்ட் பார்ட்னர் டிஸ்ட்ரிபியூட்டர்னே சொல்லலாம். ஸோ எங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஜிஎஸ்டி பில்லோட வந்துடும். ஸோ நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்ல எங்களோட பில் காப்பி வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் செலக்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுனால 100% கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்க உங்களோட லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் அந்த இடத்துல பவர் கன்சப்ஷனையும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பிசியில் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எந்த கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிசி பில்ல உங்களோட பட்ஜெட்டுக்கும் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்கச்சக்கமான பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிசி பில்டோட ரெக்யர்மெண்ட் நீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. பிசி பில்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னா மட்டும் கொட்டேஷன் வாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய கொட்டேஷன் ஒரு வாரம் கழிச்சு மாறும். ஸோ 10 நாள் கழிச்சு மாறும். அப்பப்போ பிரைசிங் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா உங்களோட ரெக்யர்மெண்ட் உங்களோட பட்ஜெட் கொட்டேஷன் டக்கு டக்குன்னு அனுப்புவாங்க. ஆர்டர் நீங்க டக்கு டக்குன்னு பிளேஸ் பண்ணிடலாம். நம்மள்ட்ட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றது துணியில பயமும் தயக்கும் தேவை கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட பேருக்கு பிசி பில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பிசி பில் ரெடி பண்றதுல பாத்தீங்க அப்படின்னா அதோட ஃபிட்டிங்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், கேபிள் மேனேஜ்மெண்ட் எல்லாமே எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்றத ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நிறைய கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்கோட வீடியோவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த 80,000 ரூபாய் பட்ஜெட் கஸ்டமருக்கு என்ன பார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து சூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஆர்கிடெக்சர் ஒர்க்கு, ஸ்கெட்சப்போ 3D Max, லூமியன் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு பிசி வாங்கிட்டாரு. இப்போ இன்னொரு பிசி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராசஸர் மெயின் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஸோ இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேல்யூ ஃபார் மணி பட்ஜெட் செக்மெண்ட்ல 2 கிராஃபிக்ஸ் கார்டை கஸ்டமர் சூஸ் பண்ணுவோம். ஒன்று RTX3050, இன்னொன்று RTX3060. ஸோ இது ரெண்டுக்குமே பெரிய டிஃபரெண்ட்லாம் கிடையாது. ஒரு 7,000 8,000 டிஃபரெண்ட். ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராஃபிக்ஸ் கார்டு மட்டுமே 80,000 வித்துச்சு. ஸோ இன்னைக்கு இந்த பிசி பில்டே நம்ம 80,000 வாங்குறோம். வேல்யூ ஃபார் மணில ஒரு 12GB VRAMோட வரக்கூடிய பிசி வெர்ஷன் 4.0 சப்போர்ட்டோட வரக்கூடிய ஒரு டுயல் ஃபேனோட ஜொடாக் பிராண்டோட கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ நம்ம எதுக்கு அதிகமாக ஜொடாக் பிராண்டை யூஸ் பண்றோம் அப்படின்றதையும் நம்ம சேனல்ல வீடியோ சொல்லியிருப்போம். ஏன் கேட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க இப்போ இன்டெல் மதர் போர்டு, AMDயோட மதர் போர்டு, ஒரிஜினல் சிப்ஸோட மதர் போர்டுலாம் சாமானியமா கிடைக்காது. சேம் அதே மாதிரி தான் NVIDIAவோட ஒரிஜினல் சிப்ஸோட வரக்கூடியதான் அந்த ஜொடாக்கோட கிராஃபிக்ஸ். ஸோ இவங்கள்ட்ட இருந்து தான் ஜிகாபைட் ஆசூஸ்லாம் அந்த OEM பேக் போகும். ஸோ நம்ம அதனால ஜொடாக் தான் அதிகமாக கஸ்டமர்ஸ் யூஸ் பண்றது. ஏன்னா ப்ராடக்டோட குவாலிட்டி செம்மையா இருக்கும். வாரண்டி 3 இயர்ஸ் வந்துடும். நம்மளோட பில் காப்பி நீங்க அப்லோட் பண்ணி எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் வாங்கிக்கலாம். 5 இயர்ஸ் வாரண்டியோட கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஜொடாக் கேமிங் RTX3060 12GB VRAMோட வரக்கூடிய ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்கா கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் Ryzen 5 5700X. ஸோ நிறைய கஸ்டமர் கேட்கலாம் 5700X போடலாம், இன்னொரு 10,000 ரூபாய் கூட போட்டு நீங்கள் 5700X போனாலுமே ஸோ அந்த ரெண்டரிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபஷனல் எடிட்டிங் ரெண்டரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பெரிய லெவலில் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ 5700X சேம் இந்த ப்ராசஸர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வித்தவுட் கூலரோட தான் வரும். ஸோ நம்ம கூலர் தனியாக ஒரு 2,000 ரூபாய் 2,000 பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ ஓவராலாக ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு 18 நிமிஷத்தில் ரெண்டரிங் ஆகுறது. ஸோ அந்த போகிறப்ப ஒரு 17 நிமிஷம், ஒரு நிமிஷம் தான் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ எதுவுமே கிடையாது. உங்களோட பட்ஜெட் பெருசாக உங்களுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த கஸ்டமருக்கு 80K பட்ஜெட். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிசி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பிசியும் போட்டு இன்னொரு ஸ்டாஃபை போட்டு ரெண்டரிங் அதாவது ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ் பூரா ஒர்க் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ Ryzenோட 5600X இது இன்பில்ட் கூலரோட வந்துடும். பிசி வெர்ஷன் 4.0 ப்ராசஸர் ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராசஸர்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து மதர் போர்டு. ஸோ கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் ஸ்டார்டிங்ல இன்பில்ட் வைஃபை போர்டோட கேட்டிருந்தாங்க. ஸோ ஜிகாபைட்டோட B450M DS3H இது இன்பில்ட் டியூயல் பேண்ட் வைஃபை வித் ப்ளூடூத்தோட வரக்கூடிய மதர் போர்டு. 4 RAM ஸ்லாட் இருக்கும். ஸோ ஒரு மதர் போர்டுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கும். 2 NVMe ஸ்லாட் இருக்கும். ஒன்று பிசி வெர்ஷன் 4.2 NVMe கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று பிசி வெர்ஷன் 3.2 கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட்ல நீங்கள் 2 ஹார்ட் டிஸ்க், 2 SSD, 4 ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் என்னென்ன ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மதர் போர்டு தான். ஜிகாபைட் லேண்ட் போர்ட்டோட வரக்கூடியது. ஸோ இந்த மதர் போர்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இது பியூர் பிசி 4.0 காம்பனன்ட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா ப்ராசஸர் பிசி 4.0, இதுவும் பிசி 4.0, மதர் போர்டு பிசி 4.0. ஸோ அதனால நம்ம Gen 4 NVMe கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஏ டேட்டா இருந்து XPG Gen 4 512GB NVMe ஃபார் OSக்கு. ஏன்னா
இந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க மினிமம் ரெக்யர்மெண்ட்டே 500 GB வேணும் கண்டிப்பாக. 2 ஃப்ரீஸ்லாம் பத்தாது. ஸோ அதுக்கடுத்து உங்கள் ஸ்டோரேஜ்ன்றது எக்ஸ்ட்ரா அவங்க ஆட் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ கஸ்டமர் வந்து ஃபியூச்சரில் ஒன்று ஆட் பண்ணிக்கிற மாதிரி கான்செப்ட் இந்த பிசி பில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ Gen 4 டெக்னாலஜியோட ஹை ஸ்பீடு NVMe 512 GB யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் பவரோட ஒரு 16 GB 3200 MHz ஓட ஒரு 16 GB RAM. ஸோ கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் ஃபியூச்சரில் இன்னும் 16 GB கஸ்டமர் ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு ஆப்ஷன். ஏன்னா அப் டு 128 GB வரைக்கும் ப்ராசரும் போர்டு சப்போர்ட் இருக்கு. 64 GB RAM போட்டிங்க அப்படின்னா இந்த 12 GB VRAM-ஓட வரக்கூடிய இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் 64 GB RAM-க்கும் நீங்கள் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக பக்காவாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா SMPS. ஸோ இந்த சில்வர்ஸ்டோன் SMPS பற்றி சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க. திட்டத்தட்ட 1.5 வருஷமாக கொடுத்துருக்கோம். மினிமம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் நம்ம சேனலில் வீடியோலேயே ஒரு 50-60 பேருக்கு பிசி பில்ட் ரெடி பண்ணி அமைச்சிருப்போம். 500 SMPSக்கு மேலே செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த 1.5 வருஷத்துல இன்னைக்கு வரைக்கும் சாம்பிள் கூட ஒரு SMPS கம்ப்ளைண்ட் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான SMPS 24/7 வரக்கூடியது 80+ சர்டிஃபைட் SMPS. ஸோ அதுக்கடுத்து கேபினெட். ஸோ கேபினெட்னு வரையில கஸ்டமருக்கு இந்த RGBலாம் வேணாம். ஏன்னா இது ப்ரொஃபஷனலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிசி, கேமிங் பிசி கிடையாது. ஸோ அதனால RGB லைட்டிங்லாம் வேணாம். பெர்ஃபெக்டாக நீட் அண்ட் கிளியராக ஒரு கேபினெட்னு கேட்டாங்க. ஸோ அது மாதிரி நீட் அண்ட் கிளியர்னு கேட்டாலே நம்ம அந்த ஜிகாபைட்டோட C200 கிளாஸ் கேபினெட் தான் கொடுப்போம். ஸோ இது ஒரு கேபினெட்டோட வெயிட்டே 10 கிலோ வெயிட் இருக்கும். பார்க்கவே ஒரு டீசெண்டான அவ்வளோ லுக்காக இருக்கும். ஸோ இந்த கேபினெட்டோட வீடியோ நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். ஆல்ரெடி 2-3 ஷார்ட்ஸில் கஸ்டமர் பிசி பில்டிங் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ கஸ்டமருக்கு இப்போ 80K பட்ஜெட்டுக்கு இது எல்லாமே ப்ராப்பர் அசம்பிள், ப்ராப்பர் கேபிள் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், இந்த மாதிரி பெரிய பெரிய பிசி பில்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா Windows 11 Proக்கான லைஃப் டைம் ஒரிஜினல் லைசன்ஸ் கீ ஆக்டிவேட் பண்ணி அந்த கீயை அனுப்பிச்சு விட்ருவோம். இப்போ ஸோ கஸ்டமர் ஆன் பண்ணணும் ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை, வேற எந்த வேலையுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிசி இம்ப்ரெஷன் தான் இப்போ 2வது பிசி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நம்மளோட சர்வீஸும் நம்மளோட ஃபீட்பேக்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரியும். புதுசாக வர்ற கஸ்டமர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட பட்ஜெட்டும் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 100% பியூர் ஒரிஜினல் ப்ராடக்ட், கரெக்டான மேட்சிங் ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு எந்த விதமான வேலையுமே இல்லாமல் ஆன் பண்ணணும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் பார்த்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிசியோட ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸை ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இந்த பிசியை பற்றி வேற ஏதாவது டவுட் இருக்கா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப்லையும் சேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.